கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டு வேதத்தில் வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியருக்கு எழுதின பவுல் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டில் 246ஆவது பக்கம். எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கண்டமாய் இருக்கிறோம். ஆமென். தானியேல் 6:27. தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினார். ஆமென். கண்களை மூடி, எங்கள் அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்பா. மகிமையின் ராஜாவே, இப்போதும் தேவ சமூகத்தில் உடைய வார்த்தையை தியானிக்கிற இந்த வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர்களோடு பேசும் இறைவன் பரிசுத்த தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். நாங்கள் பலனடைந்து தேவ சித்தம் செய்ய வேண்டும். உதவி செய்யும் ஆண்டவரை. காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளில் கர்த்தர் எப்படி என்னோடு இடைப்படுவாரோன்னு சொல்லி காத்திருக்க பொழுது, ஆண்டவரே நீர் மகிமைப்பட வேண்டும், நீர் பேச வேண்டும், நீர் இடைப்பட வேண்டும். நாங்கள் ஒரே வேதத்தை திரும்ப திரும்ப வாசித்தாலும் அந்த வேதத்தில் எத்தனையோ பொக்கிஷங்கள் மறைபொருள்கள் உண்டு. அவற்றை அனுபவிக்க எங்களை கர்த்தர் வழி நடத்துங்க. அவற்றை சுதந்திரிக்க எங்களை நடத்தி செல்லுங்க. ஆவியான நாளுடைய எங்களோடு திருவிழம் பற்றுங்க. வாசித்திருக்க வேத வசத்தில் இருக்கிற மறைபொருளை பெற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள கண்களை திறந்துடுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் அன்றே எல்லாத்தையும் படைக்கிறோம். வசனத்தை கேட்குற பிள்ளைகள் வசனத்தை சொல்லுகிற அடிமையை பலப்படுத்து, பயன்படுத்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒரு ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ சமூகத்தில் நாளில் பவுல் எழுதின நிருபத்தையும் தானியின் புத்தகத்தில் தருவின் காரியங்களும் ஒன்றிணைத்து நாம் இதோடு அநேக தேவ மனுஷர்களை குறித்து தியானிக்க போகிறோம். பவுல் என்ன சொல்கிறார் பாருங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுவதற்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தம். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் வாசனை திரவியங்கள் உங்கள் சரீரத்தில் பூசிக்கிறேன்னு தெரியாது. அநேகர் என்ன சொன்னால் பவுடர் தொடங்கி வாசனை திரவியங்கள் தொடங்கி நம்ம சரீரத்தில் என்ன சொன்னால் பூசிக்கொள்கிறோம். அப்படி பூசிக்கொள்கிற பொழுது அது நம்ம கடந்து போகிறபடியில் அநேகருக்கு அது என்ன சொன்னால் வாசனை வெளிப்படுத்தும். ஆமென். இது சரீரத்துக்கு. இங்கே வேதத்தில் ஒரு வசனம் நம்ம பவுல் எழுதி வச்சிருக்கிறார். நாங்களேவும் கர்த்தருக்கு தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். எங்களில் கிறிஸ்துவின் வாசனை வெளிப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இப்படி நம்ம வசனத்தை வாசிக்கணும். நமக்கு நல்லா தெரியும். நம்ம ஒரு நற்சாட்சியாக இருக்கணும். அதை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நாம் ஒரு நற்கந்தமாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னில் இயேசு வெளிப்பட வேண்டும். என்னில் இயேசுடைய அந்த சுபாவம் வெளிப்பட வேண்டும். இதுதான் நற்கந்தம். நாம் ஒரு ஆள் திட்டின மாத்திரத்தில் உடனே பதிலுக்கு திட்டோம்னா உலகத்தார் நம்மளும் ஒன்று தான், மாற்றமே கிடையாது. ஒருத்தவங்க புகழ்ந்த மாத்திரத்தில் நம்ம அதை ஆமோதித்து நம்ம அப்படி காலரை தூக்கி விட்டோம்னா நாம் உலகத்தார் ஒன்று தான். அல்லேலூயா. அப்போது கிறிஸ்துவின் நற்கந்தம்னா என்ன? ஒருத்தவங்க தாழ்த்தும் போது, ஒருத்தவங்க திட்டும் போது, ஏசும்போது பதில் வையாமல் இருந்த கிறிஸ்துவை போல், பதிலுக்கு பதில் செய்யாமல் இயேசுவை போல் என்னுடைய சுபாவம் காணப்படும்.
அல்லேலூயா. இதுதான் பவுல் எழுதுகிறார். கெட்டு போயவர்களுக்குள்ளேயும் மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுவதிலே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். அல்லேலூயா. மரண வாசனையும் எங்கள்கிட்ட இருக்குது. அது யாருக்கு? கெட்டு போகிறவங்களுக்கு. அவன் எண்ணத்தை சொன்னாலும் கேட்க மாட்டான். அவனுக்கு எங்கள் வாசனை எப்படி இருக்குது? மரண வாசனை. ஆனால் ரட்சிக்கப்படுவதற்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாக நாங்கள் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஜீவ வாசனை. இன்னும் அவங்க ஜீவனை பெற்றுக்கொண்டு இன்னும் கிறிஸ்துவுக்குள் வாழ எங்களுடைய வாசனை ஜீவ வாசனையாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சில காரியங்களை நமக்கு நாளை கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்ம வாசித்த தானியேல் புஸ்தகம் என்ன சொல்லுச்சு? சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவர். இத தன்னுடைய ராஜ்யம் எங்கெல்லாம் ஆளுகை செய்கிறானோ அவனுடைய ராஜ்யம் முழுவுக்கும் தரியு ராஜா எழுதி அனுப்புறான். யாரை பத்தி? தானியேலை பத்தி. நேபுகாத்நேச்சாருக்கு தெரியும், பெல்சாசாருக்கு தெரியும், இப்போ தரியுவுக்கு தெரிஞ்சிருக்குது. ஆனால் தரியு தன்னுடைய ராஜ்யம் எங்கும் தானியேலை பற்றி என்ன செய்யணும்? எல்லாருக்கும் தெரிஞ்சுக்குங்க, தானியேல் பற்றி தேவனை பற்றி தெரிஞ்சுங்க, தானியேலை பற்றி தெரிஞ்சுக்கன்னு சொல்லி எல்லாருக்கும் செய்தி அனுப்புகிறான். அப்போது தானியேலின் வாசனை தரியுவுக்கு தெரிந்திருந்தது. அல்லேலூயா. அப்போ தானியேலுக்குள்ள இருந்த கர்த்தர் இப்போ தரியுவுக்கு நற்கந்தமாய் வெளிப்பட்டார். அல்லேலூயா. என்னங்க தானியேலுக்குள்ள இருந்துச்சு? இந்த தரியு தானியேல்கிட்ட நண்பனை போல பழகிருக்கான். பெரிய ராஜா, அடிமையாய் வந்தவன் ஆணுபடுத்த ஞானத்தினால சிறந்து விளங்குகிறான். அதனால முன்னாடி இந்த சாம்ராஜ்யத்தில் பெரிய ஆளாக இருந்தால் அடுத்து வந்த சாம்ராஜ்யத்திலும் பெரிய ஆளாக இருக்கிறான். அதனால இந்த தானியேல்கிட்ட தரியு நண்பனை போல பழக ஆரம்பிச்சிட்டான். எல்லாருக்கும் மேலே தானியேலை வைக்கன்னு சொல்லி இந்த தரியுக்கு ஒரு ஆசை. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தபடியால்தான் இந்த தரியு தானியேலுக்குள்ள இருக்கிற ஆவி விசேஷித்த ஆவி. அதனால இந்த தானியேலை எல்லாருக்கும் மேலே கொண்டு வைக்கணும், எல்லாருக்கும் மேலே வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டான். அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. தானியேலுக்குள்ள இருந்த கர்த்தரை இந்த தரியு எப்படி கண்டுபிடிச்சனா? விசேஷித்த ஆவியுடைய தானியேல். இந்த தானியேலை பார்த்தீங்கன்னா அவன் ஜெபிக்கல, தேவ சமூகத்தில் கரெக்டாக அந்த ஜெபத்தில் தான் இருக்கான். அவனை வேற எந்த இடத்துல பார்க்கவே முடியாது. ஜெபம்னா அந்த ஜெப இடத்துல இருக்கான். எந்த ஆவி தானியேல் இருந்து இந்த தரியு பார்த்தாலும் இல்லையோ, ஒரு ஜெப ஆவி இந்த தானியேலை நிறைத்திருந்ததை பார்த்தான். அது விசேஷித்த ஆவியா அவனுக்கு வெளிப்பட்டது. கர்த்தர் 10ஆம் வசனத்தில் வாசி 6:10 வாசிக்கிற பொழுது அந்த தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது. போதிலும் இந்த வார்த்தை கவனிச்சு பாருங்க. அங்கே தான் முன் செய்து வந்தபடியே என்ன செஞ்சானா? என்னைக்கும் செஞ்சு வந்தபடியேவும் இவனுக்கு சில ஒரு தனி சட்டம் போட்டாங்க. நீ எண்ணத்தை சட்டம் போடு, நான் முன்னாடி செஞ்ச பழக்கத்தை விட மாட்டேன். என்ன வந்து முன்னாடி செஞ்ச பழக்கம்? தினமும் மூச்சு வேலை, ஜெபிக்கிற ஜெப வேலை, தான் முன் செய்து வந்தபடியே. அல்லேலூயா. இதெல்லாம் பார்த்த தரியு 17ஆம் வசனத்தில் தானியேலை சிங்கங்களுக்குள்ள போட தீர்மானமாகி போடாங்க.
17 வசனத்தில் தானியேல் சொல்கிறான், தரி சொல்கிறான், பதினாறு வாசி. அப்பொழுது ராஜா கட்டளையிட தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படிங்க கண்டுபிடிச்சான்? எப்படிங்க இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான்? எதுக்குங்க இந்த வார்த்தை இப்போ பயன்படுத்துகிறான்? தானியுடைய நற்கந்தம், ஹல்லேலூயா, தரியுக்கு வீசி இருக்குது. தரியு அதை பார்த்து இவனுக்கு விசேஷ தாவி உடையன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டான். எப்போவுமே முன் செய்கிற பழக்கத்தை ஜெபாவிய ஜெபிக்கிற இடத்த விடாமல் ஜெபிக்கிறது கண்டுபிடிச்சிட்டான். இப்போ கண்டுபிடிச்சவன் ஒரு சட்டம், பிரபுக்கள் பிராணிகள் எல்லாம் சேர்ந்து ஏற்றி அந்த சட்டத்தை பாஸ் பண்ணி ராஜா அந்த தானியேலுக்கு தெரியாமல் கையெழுத்து போட்டு அது பாஸ் ஆகி அது இப்போது தானியேலை சிங்கங்களுக்குள்ளே போன மாதிரி வந்துடுச்சு. ஆனாலும் தானியேலை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவசல காத்திருக்க தேவப்பிள்ளை நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த தானியேலை பற்றி தரியுக்கு நல்ல ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு, நல்ல ஒரு அறிவு இருந்துச்சு. எப்படிப்பட்ட அறிவு? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். அப்போ இந்த தாண்டி ஜெப வாழ்வு, தாண்டி ஆராதனை, தானியுடைய ஆவிக்கிற வாழ்வு எல்லாவற்றையும் இந்த தரியு நல்லா தெரிஞ்சதுனால அவன் சொல்கிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் உன்னை தப்பு விப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த தரியுடைய வார்த்தையின்படியே கர்த்தர் தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்பு வச்சுட்டார். தப்பு வச்ச பிற்பாடு தான் அவன் உலகம் முழுக்க அவனுடைய ராஜ்யத்துக்கு எல்லைக்கு உட்பட்ட எல்லாருக்கும் நிருபம், அதாவது ஒரு ஆர்டர் எழுதுகிறான். ஒரு அரசு ஆணை பிறப்பிக்கிறான். அந்த ஆணையில் தான் அவன் சொல்கிறான், தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே. ஸ்தோத்திரம். அப்போ தானியுடைய ஆவிக்கிற வாழ்வு தரியுவை பாதிச்சிருக்குது. தானியுடைய ஆவிக்கிற வாழ்வு தரியுவை தொட்டு இருக்குது. அதனால தான் தானியேல் சிங்கங்களுக்குள்ளே போட்டால் என்ன, அவனுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு கலக்கம் இருக்குது. ஏன்னா நைட்டில் போய் சாப்பிடலை, நைட்டில் போய் மேலே வாத்தியும் கீழே வாத்தியம் ஒன்றும் கொண்டு வரல, எதுவும் வேணான்ட்டான். மனசுக்குள்ள ஒரு கலக்கம் இருக்குது. ஆனால் தானியேல் ஆவிக்கிற வாழ்க்கையை பார்த்து வெளியரங்கமாக பேசுகிறான், நீ ஆராதிக்கிற இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பு விப்பார். தைரியமாக சொல்லிட்டான். தானியேலை தைரியப்படுத்தினான். ஆனாலும் அவன் உலகத்தான் தானே, ஆனாலும் அவன் ரட்சிக்கப்படாம தானே. இப்போ போய் அவன் நைட்லாம் வேதனைப்படுறான். ஆனாலும் கூட காலையில் எழுந்திரிச்சு வரும்போது தானியேலுக்குள்ள இருந்த நற்கந்தம் அவனுக்குள்ள வீசினதுனால சிங்கங்களுக்குள்ள போடப்பட்ட தானியேல் இப்போ எலும்பு இருக்கும். சிலத்தில் எலும்போடு மீதியாக இருக்காது. ஏன்னா சிங்கங்கள் ஒரு தானியேல் மிச்சம் வைக்காது. அநேக சிங்கங்கள் இருக்கு, ஒரு தானியேல் தான் இருக்கிறான், மிச்சம் வச்சிருக்காரு. ஆனா வரும்போது எப்படி வர்றான்னு பாருங்க. ஒரு பக்கம் மாம்சத்துல துயரப்படுறான், மறுபக்கம் தானியோட நற்கம் அவனுக்குள்ள இருக்கிறதுனால நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். இன்னும் தானியேலை பார்க்கல, தானியேல் குளிக்கல, கொஞ்சம் தூரத்தில் இருக்கான். குளிக்கிட்டு வரும்போதே தரியு சத்தமா கூப்பிடுறான், தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை வல்லவராய் இருந்தாரா? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் செத்த படத்தை பார்த்து பேசுவாங்க. இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே, அவங்களுக்கு இப்போ செவியில் அடைச்சிருக்கும் செத்தவங்களுக்கு.
இப்போ தானியல் அங்கே சரீரம் இருக்குதா, உயிரோடு இருக்கிறான்னா தரிக்கு தெரியாது. ஆனால் கெபிக்கிட்ட போய் சேர்ந்து சத்தம் போட்டே போகிறான், தப்பி பல்லவராக இருந்தான். அப்போது இவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது. என்ன விசுவாசம்? தானி உயிரோடு தான் இருப்பான். ஏன்னா அவன் ஆராதிக்கிற தேவன் அவனை தப்பு வைப்பார். இப்போவும் கேட்குறான், தப்பு வல்லவராக இருந்தான்னு கேட்குறான். அல்லேலூயா. அப்படியே தரியுடைய, அதாவது தானியுடைய நற்கந்தம் தரிவுக்குள்ளே கடந்து போய் தரிவுக்குள்ள விசுவாசம். இப்போ தானியல் கண் முன்னாடி உயிரோடு இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ தான் தரிவு எல்லாருக்கும் நிர்வகிக்கிறான். ராஜ்யமுக்கும் தானியலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவர், தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவர். அடுத்துடைய ஆண்டுடைய சமுதிர காத்திருக்க தேவ பிள்ளைகள், இன்னைக்கு என்னுடைய நற்கந்தம் நம்மளை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். எத்தனை பேருக்கு அது கிறிஸ்துவின் வாசனை வெளிப்படுத்துகிறதா இருக்குது? என்னுடைய சாட்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நான் போகிற இடத்துலலாம், நான் தங்குற இடத்துலலாம், நான் பேசுகிற இடத்துலலாம் என்னை பற்றி மக்கள் என்ன சொல்கிறாங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. வாயாடின்றாங்களா? ஒரு வார்த்தை பேசி இவட மீள முடியாது சொல்கிறாங்களா? எப்படிப்பட்ட நம்ம நற்சாட்சி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்னை பற்றி சாட்சி எப்படிப்பட்ட சாட்சி? வாய் திறந்தா போதும், பொய்யா தவறு சொல்லுவாங்க. இதெல்லாம் யாரை பற்றி? கிறிஸ்தவனை பற்றி. எந்த வேலை பார்த்தாலும் பார்க்காட்டணும், இந்த புரோக்கர் வேலை மட்டும் பார்க்கக்கூடாது. புரோக்கர் வேலையில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பொய் பேசுவான். பொய் தான் அதுக்கு முதலீடு. சிலர் யதார்த்தமாக சொல்லி யதார்த்தமாக இது வாங்கி கொடுத்து போயிட்டே இருப்பாங்க. புரோக்கரேஜ் கூட வாங்க மாட்டாங்க, அது வேற. தேவசோதனை காத்துக்கு தேவ பிள்ளைகளுடைய காரணம் ஒன்றும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற வாசனை எனக்குள்ள, ஜீவ வாசனை எனக்குள்ள காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் இந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் தாவீது கோலியாத்தை கொன்ற சம்பவத்தை அடிக்கடி வாசிக்கிற சம்பவம். அதில் இந்த தாவீதுடைய நற்கந்தம் சவுலுக்கு பேசினதுனால சவுல்கிட்ட ஒரு பெரிய மனமாற்றம் வந்துருச்சு. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கோலியாத்து 40 நாள் வந்துக்கிட்டு இருக்கான். 40 நாள் வந்து அறையோடு விடுறான். ஒருத்தவன் எவனை யுத்தம் பண்ணி ஜெயிச்சுட்டா நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு அடிமைன்னு சொல்கிறான். சரி, இந்த சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்கு. 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 17, 11. 1 சாமுவேல் 17. சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். யாரெல்லாம் பயப்பட்டாங்களா? சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும். அது முதல்ல சவுல் தான் போட்டு. இஸ்ரவேலர்னா அவங்க யுத்த வீரர்கள், பெரிய தடியார் வளர்த்தியார் காலை பார்த்து பயப்படத்தான் செய்யணும், பயப்படுறாங்க. சவுலும் வளர்த்தி தானே. ஒட்டுமொத்த இஸ்ரவேலருக்கும் சவுல் எப்படிப்பட்டவன்? வளர்ந்தவன், அவ்வளவு வளர்த்தியானவன். இவன் ஏன் பயப்படணும்? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இவனு என்ன செய்றான்? பயப்படுறான். சரி, இப்போ அங்கே நம்ம கதாநாயகன் வந்துட்டார். அவர் வந்து பேசிக்கிட்டே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து கேட்குறார். இப்போ இவங்க என்ன நினச்சிட்டாங்க? தாவீதை கொண்டு விட்டுட்டாங்க, சவுல்கிட்ட கொண்டு விட்டாங்க. சவுல்கிட்ட கொண்டு விட்ட மாத்திரத்தில் இந்த சவுல் கொஞ்சம் தைரியமாக இருக்கிற தாவீதை எப்படி டிக்ரீஸ் பண்ணுறான் பாருங்க, எப்படி அவனை மட்டுப்படுத்துகிறான் பாருங்க. 17ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். உன்னால் ஆகாது, நீ இளைஞன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓ, இங்கே பாரு, நானே யுத்த வீரன், நானே ராஜா, நான் ஒட்டுமொத்த இஸ்ரவேல் நான் தான் வளர்ந்தவன், நானும் பயந்துக்கிட்டு இருக்கேன். ஒன்னால் ஆகாது, நீ இளைஞன். அவன் சிறு வயது யுத்த வீரன், அதனால் உன்னால்
ஆகாது. இப்போ தாவீது கர்த்தர் தன்னோடு இருந்து தனக்கு செய்த காரியங்களை, விசுவாசத்திலே தான் நடப்பித்த காரியங்களை, அந்த நற்கந்தத்தை இப்போ சவுலுக்கு அறிவிக்கிறான். எப்படி? ஒரு விசை சிங்கம், ஒரு விசை கரடி, இது ரெண்டையும் ஆட்டை பிடிச்சிட்டு நான் தொடர்ந்து போயாதான் அடித்து வாக்கி தப்புவித்தேன். என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடி பிடித்து அதை அடித்து கோற்று போட்டேன். இப்போ விளக்கிட்டான். சரி, கர்த்தருக்கு சொல்றோம். இப்போ 36 வசனத்துல தான் இந்த தரியு எழுதின வார்த்தையை போலவே தாவீது சொல்வான். எப்படி? 36 வசனத்துல அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் கொன்றேன். என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தீனை கைக்கும் தப்புவிப்பார். தானியேல் 6:27 என்ன வாஸ்தவம்? தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவர். தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவர். ஹல்லேலூயா. ஒரு பாஸ்ட், ஒரு பிரசன்ட், ஒரு கடந்த காலம், ஒரு நிகழ்காலம். இந்த கடந்த காலத்தில் தாவீது வாழ்க்கை நடந்தது. சிங்கம் கரடிய இவன் கொண்டு போட்டான். இவன் ஆட்டை பிடிக்க வந்த ரெண்டையும் கொண்டு போட்டான். நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் அவரே 37 பார்க்குறோம், தப்புவிப்பார் என்றான். இப்போ அந்த பகுதி பின்பகுதி சொல்றது, அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தருடனே கூட இருப்பாராக என்றான். 11 பயந்தவன் 33 வேணான்னு சொன்னவன் 37 சொல்றான், போ, கர்த்தரோடு கூட. அப்போ தாவீதுடைய விசுவாச வார்த்தைகள், தாவீதுடைய வாழ்க்கையின் சம்பவங்கள், தாவீதுடைய நற்கந்தம் இப்போ இந்த சவுலை திசை திருப்பிடுச்சு. வேண்டாப்பா, நீ சின்ன பையன், நீ போய் யுத்தம் பண்ண போறேன்னு சொன்னவன், பயந்து கிடந்தவன், தடுத்தவன், இந்த சம்பவத்தை சொன்ன மாத்திரத்தில் ஹல்லேலூயா, சரி நீ போ, கர்த்தர் கூட இருப்பா. ஹல்லேலூயா. நம்ம வாழ்வில் கர்த்தர் நிச்சயமாக நன்மை செய்திருக்கிறார், நிச்சயம் நன்மை செய்வார். நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஜெபிக்கும் போது இந்த நிமிஷத்து வரைக்கும் நடத்தி வந்திருக்கார் பார்த்தீங்களா? எத்தனை நன்மை செஞ்சிருக்கிறார். அது குறிப்பிட்ட நன்மைகள் ஏதோ பெருசு பெருசாலும் செஞ்சிருக்கிறார். அந்த நன்மைகளை பூரா சொல்லி இன்னும் கர்த்தர்ட்ட அதுக்கு சோத்திரம் பண்ணி அதுக்கு நன்றி செலுத்தி, இதெல்லாம் செஞ்ச ஆண்டவர், நடக்க போயிருந்த காரியம் எனக்கு மலைவா இருக்குது, நடக்க போகிற காரியம் எனக்கு பெருசாக தெரியுது, இந்த காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. செய்வாரா? செய்ய மாட்டாரா? நிச்சயம் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்துல காத்திருக்கிற தேவ பிள்ளைகள், எக்காரணம் கொண்டும் நீங்க தேவ சமூகத்துல இதுவரை நடத்தி வந்த ஆண்டவர் இப்படிலாம் செஞ்சிட்டார்ல, அவர் இதையும் செய்வார். இதுவரைக்கும் செஞ்ச ஒரு பெரிய காரியம் தான். இனிமேல் செய்யற காரியம் அவர் பார்வையில் சின்ன காரியம், நம்ம பார்வையில் பெரிய காரியம், அதையும் செய்வார். இப்போ தேவ சமூகத்துல ஆண்டவராய் தெய்வம் இந்த தாவீதை இந்த சவுல்கிட்ட பயன்படுத்தினமாக சவுலுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாச்சு. சவுலுக்குள்ள விசுவாசம் வந்துச்சு. விசுவாசம் வரப்போய் தான் சரி நீ போ, இல்லாட்ட சொல்ல முடியாது. இவனுக்குள்ள மனமாற்றம் வராட்டா தைரியமா பெரிய கோலியாத்த இவன் போய் ஜெயிக்காம தோத்துட்டான்னு வச்சுங்க, சவுலும் சேர்ந்து என்ன செய்யணும்? இப்போ இந்த இவன் சொன்னால கோலியா சொன்னான்ல, அடிமையா இருக்கணும், சவுலும் சேர்ந்து அடிமையா இருக்கணும். அப்போ கரணதப்பட மரணம். இந்த தாவீது தோத்துட்டான், சோழி முடிச்சிட்டு நம்மளும் அடிமை. இப்போ அந்த பயம் போயிட்டு, ஏன்னா தாவீதுக்குள்ள இருந்த நற்கந்தம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ மூணாவது ஒரு காரியமா, ஒரு நற்கந்தம் அந்நிய பெண்ணிலும்
வாசனை வீசி அந்த அந்நிய பெண்ணுடைய வாழ்க்கை மாறி அவளுடைய நற்கந்தம் ஒரு பட்டணத்துக்கே ஒரு தேசத்துக்கே நற்கந்தமாய் மாறி போயிட்டு. அப்படிப்பட்ட ஒரு பெண் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவள் தான் ரூத்து. அதாவது தேவ சமூகத்தில் நெகோமியும் கணவன் 2 ஆண் பிள்ளைகளும் யூதேயாவிலிருந்து அல்லது பெத்லெகேமிலிருந்து மோவாப் தேசத்திற்கு பஞ்சம் பிழைக்க போனாங்க. போன இடத்துல நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது 2 மகன்களுக்கும் கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. மோவாப் தேசம் இருக்கிற 2 பெண் பிள்ளைகளை கல்யாணம் முடித்து வச்சுட்டு வாழ்ந்துக்கிட்டே இருக்கும்போதே செத்து போயிட்டாங்க. தகப்பன் 2 ஆண் மகன்கள் 3 பேர் இறந்துட்டாங்க. இப்போது 3 பெண்கள் மாத்திரம் இருக்கிறாங்க. நகோமி, ஓர்பா, ரூத் 3 பேர் இருக்கிறாங்க. இப்போ அவங்க 3 பேரும் விதவிகள். 3 பேரும் ஒரு இடத்துல தங்கி வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் தேசத்தை ஆசீர்வதிச்சிட்டாரு, சந்திச்சிட்டாரு, தேசத்தில் நன்மை வர ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு நகோமி நினைச்சா, சரி வாங்க ஜென்ம தேசத்துக்கு போவோம் அப்படி சொல்லி யூதேயாவுக்கு பெத்லெகேம் திரும்பி வர்றாங்க. திரும்பி வரும்போது நகோமிக்கு ஒரு காரியம் வெளிப்பட்டுச்சு. ஏம்மா, நீங்கள் எதுக்கு வாழ வேண்டிய வயசில் என் கூட விதவியாக வந்திருக்கணும்? நான் வயசான விதவை இருக்கலாம், நீங்கள் வாலிப விதவிகள் இருக்கக்கூடாதுனால நீங்கள் போய் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா கட்டி கொடுக்குற அடுத்த கணவன் நீங்கள் கூட இந்த சுகமாக சொல்லி அறிவுரை சொல்கிறா. ஒருத்தி நினச்சிட்டா, சரி ரொம்ப சந்தோஷம் போயிட்டா. ஆனால் இன்னொருத்தி சொல்கிறா 16 வருஷத்தில் 1:16 நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்று உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். அவள் தன்னோடு கூட வர மன உறுதியாயிருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் நகோமி போமான்னு சொன்னான். அவ போயிட்டால் நீ போயிருமான்னு சொன்னான். ஆனால் இவன் வீர வசனம் பேசுகிறான். இந்த வீர வசனம் பேசுறதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? அப்போ நகோமி ஆண்டரை பற்றி அதிகமாக என்ன செஞ்சிருக்குன்னா 2 மருமகள்கிட்டையும் சொல்லியிருக்கிறான். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த யூதர்கள்ட்ட நீங்கள் பழகி பாருங்கள். யூதர்கள்ட்ட பழகின மாத்திரத்தில் அவங்க தெய்வத்தை பற்றி தான் முதல்ல சொல்லுவாங்க. அல்லேலூயா. எங்கேயுமே பாருங்க, இந்த யூதர்கள் பிள்ளை பெற்ற மாத்திரத்தில் அந்த 5 ஆகமத்தை பிள்ளைகள் வளர்ந்து வாலிபனாகிற வரைக்கும் திரும்பி 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 அந்த 5 ஆகமத்தில் இருக்கிற காரியங்களை வரலாறு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் யூதர்கிட்ட யார்கிட்ட போய் கேட்டாலும் சரி, இந்த 5 ஆகமத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாமே அவங்களுக்கு தவிடுபடியாது, எல்லாமே அத்துப்படியாது. ஹல்லேலூயா. அதான் தோரான்னு சொல்லுவாங்க. அவங்க யுத்தத்துக்கு மேலே தோரா கொண்டு போவாங்க, நியாயப்பிரமாணத்தை கொண்டு போவாங்க. நல்லா கவனிச்சுக்கணுங்க. அப்போ நியாயப்பிரமாணத்தில் அவங்களுக்கு முக்கியமாக 10 கற்பனை. ஹல்லேலூயா. அந்த 10 கற்பனையில் மனப்பாடமாக என்ன வச்சுருப்பாங்க. அதுக்கடுத்து மோசே சொல்லிக் கொடுத்த பிரமாணம், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரை கர்த்தர். உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்மோடு முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. இந்த இதை மறக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. நல்லா கவனிச்சு கேளுங்க. ஆண்டு வார்த்தை சொல்லுது, இந்த நகோமி இப்போமான்னு சொன்ன மாத்திரத்தில் ரூத் வீர வசனம் பேசுகிறான். எப்படி வீர வசனம்? உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகிற இடம், நீ தங்குற இடம் இதுதான். உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம். இப்படி பேசுகிறான்.
அப்போது இந்த பேசுகிறதுனா இந்த நகோமி இந்த ஓர்பால்ட்டையும் ரூத்துட்டையும் தன்னுடைய நற்கந்தத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் ஒருத்தி நினைச்சிட்டா மரண வாசனைக்கு நேராக போயிட்டா, ஒருத்தி ஜீவ வாசனைக்குள்ள வந்துட்டா. ஆமென். ஏன்னா அந்த உறுதி வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ஜீவ வாசனை. ரட்சிக்கப்படுவதுக்குள்ளே ஜீவனுக்கு எதுவான ஜீவ வாசனை இப்போ வந்ததுனால, இப்போ 18ஆம் வசனம் பார்த்தோம், அவள் தன்னோட கூட வர மன உறுதியாக இருக்கிறதை கண்டு, இப்போ இவளுக்குள்ள என்ன இருக்கு? மன உறுதி இருக்குது. இந்த மன உறுதி தான் இந்த நகோமிட்டிருந்து புறப்பட்டு போன வாசனை. இப்போ ரூத்துக்குள்ள இந்த உறுதி வந்துருச்சு. இந்த ஜீவ வாசனை, இந்த நற்கந்தம் ரூத்துக்குள்ள கடந்து போயிடுச்சு. சரி, இப்போ வர்றாங்க, இப்போ ஒருமித்து குடியிருக்கிறாங்க, காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இவங்க என்ன சொன்னாங்க? வேலைக்கு போகிறாங்க, வேலை செய்ய போகிறாங்க. அந்த தேசத்தில் அறுவடை நேரத்தில் கதிர் அறுக்கிற இடத்துல போய் கதிர் பொறுக்கிட்டு வர்றாங்க. அப்படி பொறுக்க போன இடத்துல சில காரியங்கள் நடக்குது. தற்செயலாக அது ஒரு சொந்தக்காரர் அல்லது போவாசுடைய நிலமாக இருக்குது. இப்போ காரியங்களை பார்க்கிற பொழுது போவாஸ் வயலுக்கு வராரு, வேலைக்காரர்களை கேட்குறாரு. கேட்கும் போது யார் ஒரு புதுசாக ஒரு ஸ்திரீ, ஒரு பெண்ணு நம்ம வயலில் வந்து கதிர் பொறிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. நல்லா கவனிச்சு கேளுங்க. 6ஆம் வசனத்தில், அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரர் பிரதியுத்தரமாக, இவர் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோட கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. போதும். 5ல் பிற்பகுதியில் இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டார். இவள் மோவாப் தேசத்தின் நகோமியோடு கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. இவள் யார்? முதல்ல அவனுக்கு அடையாளம் தெரியல. இவள் யார்? அப்போ என்ன, நகோமி கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. சரி, சொன்ன மாத்திரத்தில் இவன் பதில் சொல்கிறான் பாருங்க. வசனத்தை வாசிக்கிற பொழுது அந்த ரூத்தை பார்த்து பேசுகிற பாருங்க. அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளை கேள், பொறுக்கிக் கொள்ள வேற வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோட கூடவே இரு. அவர்கள் அறுப்பதற்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவர் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அன்றைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறத குடிக்கலாம் என்றான். அப்பொழுது அவள் தரையில முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாலாய் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உன்னுடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனை உன் தாயை உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செயலுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. அந்த புதுசாக இருக்கிற பெண்ணை பார்த்து யார் இந்த பிள்ளைன்னு கேட்டால், மோவாபிய பெண், நகோமி கூட வந்த மோவாபிய பெண் சொன்ன மாத்திரத்தில் எவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கான்னு பாருங்க. போவாஸ் ஆள் அடையிறது இல்லை, ஆனால் அந்த ஆளை பற்றின சரித்திரம், அந்த ஆளை பற்றின பின்னணியும் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கான். எப்படி? போவாஸ் ஒரு பெரிய கோடீஸ்வரன், எல்லாம் கவனிங்க, பெரிய கோடீஸ்வரன். ஆனால் எலிமெலக்குக்கு சொந்தக்காரன். இப்போது நகோமி போனால் திரும்பி வந்திருக்கிறா. நகோமி கூட மோவாபிய பெண் ரூத்து வந்திருக்கிறா. ரூத்தை இந்த போவாஸ் பார்த்ததே கிடையாது, ஆள் அடையாளம் தெரியாது. இவ தான் சொல்லி தெரிஞ்ச மாத்திரத்தில் அவள்கிட்ட அநேக காரியங்களை சொல்கிறான். அப்போ அந்த காரியங்கள்லாம் இவன் ஏற்கனவே நினைச்சது, கேள்விப்பட்டது. அல்லேலூயா. எப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கிறான்? உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு செய்ததும் விட்டு வந்ததும் கட்டளை எல்லாம் எனக்கு விவரமாய் ஸ்தோத்திரம். சகலமும் நீ இந்த ஜீவனுள்ள தேவன் யெகோவா தெய்வம் எனக்கு போதும் சொல்லி வந்தேல, அது எல்லாம் எனக்கு தெரியும். நகோமிக்குள்ள இருந்த ஜீவ வாசனை
ரூத்துக்குள்ளே போய் ரூத்துக்குள்ள இந்த ஜீவ வாசனை இப்போ பெத்லேகம் பட்டணம் முழுவதும் பரவி இருக்குது. இவளை பார்க்காதவன், ரூத்து முகத்தை பார்க்காத போவாசுக்குள்ளேயும் அந்த வாசனை இருந்துச்சு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அவன் வாழ்த்துறா பாருங்க, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாயிருந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எப்படிலாம் அந்த வாசனை புறப்பட்டு போகுது பாருங்க. நாம் ரட்சிக்கப்பட்டு வர்றோம் தேவ சமூகத்தில். ரட்சிக்கப்பட்டு வந்த மாத்திரத்தில் நாம் வர்றோம், நாம் ஜெபிக்கிறோம், நாம் போகிறோம், நாம் வரோம், நாம் ஜெபிக்கிறோம், போகிறோம். இந்த வாசனை ஜீவ வாசனையை வெளிப்படுத்தினா தான் 1 2 2 4 4 16 இப்படி பெருகி கொண்டே போகும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டு சமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் எக்காரணம் கொண்டும் ஜீவ வாசை நமக்குள்ள வெளிப்படும். இந்த தேவனை பற்றி நான் வாய் விட்டு யார்ட்டையும் சொல்றதுக்கு வேண்டும், சொல்றதை விட இந்த தேவனுடைய சமூகத்தில் வாழ்கிற நான் இந்த தேவனுடைய அச்சாடையாளங்களை நான் தரித்து கொண்டேன், கிறிஸ்துடைய அச்சாடையாளங்களை நான் தரித்து கொண்டேன்னு சொன்னால் அப்படி அன்பு, அப்படி சந்தோஷம், அப்படி சமாதானம், அப்படி நீடிய பொறுமை என்னிலே காணப்படும் என்று சொன்னால் இந்த கனி நிறைந்த வாழ்வு அநேகரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்து சேரும். ஆமென். எக்காரணம் கொண்டும் நாம ஆவிக்குரிய சுபாவங்களுக்கு விரோதமான எந்த காரியத்தை நான் செய்யவே கூடாது. அதான் அருமையான நம்ம விட்டு வந்த பாரம்பரிய சபையில் ஜெபம். எங்கள் நடக்கையினாலே மாத்திரமல்ல, எங்களுடைய வாயின் வார்த்தையினாலே மாத்திரமல்ல, எங்கள் நடக்கையினாலேயும் உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் சொல்லி ஒரு ஜெபம் உண்டு. அப்போது எங்களுடைய வாயின் வார்த்தை இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் சொல்கிறது மாத்திரமில்ல, நான் ஒரு ஆளுக்கு நன்மை செஞ்சேன்னா என் நடக்கையினால அவங்க இயேசு நல்லவர் அவங்க சொல்லணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டுடைய சமூகத்தில் என் வார்த்தையில் இல்லை, என் நடக்கையில் கர்த்தருடைய புகழை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அடுத்தபடியாக தேவ சமூகத்தில் ஒரு மனுஷனை குறித்து நம்ம குறித்த சமயத்தில் முடிக்க போகிறோம். ஈசாக்குடைய நற்கண்டம். ஆண்டு சமூகத்தில் ஆதியாகமம் 26 ஈசாக்கு பற்றி நம்ம வாசிக்கிறோம். ஈசாக்க ஒரு நாளில் முன்னேறிக்கிட்டே போகிறான், பெருக்கமாகிட்டே போகிறான்னு சொல்லி என்ன செஞ்சான்னா துரத்தி விட்டுட்டாங்க. அபிமெலேக்கு என்ன செஞ்சிட்டாரு, அவங்க கூட்டத்தார் ஈசாக்க துரத்திட்டாங்க. இடத்த காலி பண்ணி இந்த இடத்துல நீ இருக்கணும்னு சொல்லி துரத்திட்டாங்க. ஆனால் பாருங்கள், இந்த ஈசாக்கோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அந்த அபிமெலேக்கு கண்டுகொள்ளும்படி கர்த்தர் ஈசாக்கோடு இருந்து இவன் என்னென்ன செஞ்சானோ, எங்கெங்கே கிணறு தோண்டானோ, எங்கெங்கே விவசாயம் பண்ணானோ, எங்கெங்கே ஆடு மாடுகள் மந்தை வச்சானோ அங்கெல்லாம் பயங்கரமான ஒரு பெருக்கம் உண்டாகிட்டே இருக்கு. இதெல்லாம் அபிமெலேக்கு பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்துட்டு இப்போது யாரை துரத்தி விட்டானோ, துரத்தி விடப்பட்ட அந்த ஈசாக்க அபிமெலேக்கு தேடி வர்றான். தேடி வந்து 28 வருஷத்துல நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். அன்று சமுதிரம் இந்த ஈசாக்கோடு கர்த்தர் இருந்தார். அதனால ஈசாக்குக்கு அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது, ஈசாக்குக்கு பலன் கிடைச்சது, ஈசாக்கு பழகி பெருகினான். இதை பார்த்துக்கிட்டே இந்த துரத்தி விட்ட அபிமெலேக்கு இவனை பகைக்கக்கூடாது. இவனை பகைச்சா நமக்கு நஷ்டம்தான் வரும். இவனை பகைச்சா நமக்கு குறைவு ஏற்படும். நாலு கூட விட்ட போது எதுவுமே என்ன செய்ய கேட்கவே வாங்கவே முடியாது. அதனால இவன்ட்ட ஒப்புரம் வாங்குறது நல்லது, இவன்ட்ட சமாதான உடன்படிக்கை செய்கிறது நல்லது.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டு சமூகத்தில் நம்மளை பார்த்து அநேகர் நினைக்கிறாங்க, இவங்க ஜெபிக்கிறவங்க, இவங்க மனஸ்தாபப்பட மாதிரி நடந்தா அவங்க ஜெபம் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் நமக்கு கஷ்டம், அப்படிலாம் நினைக்கிறாங்க. அதனால அந்த ஜெபிக்கிறவங்கள்ட்ட என்ன செய்யக்கூடாதுன்னா, எக்காரணம் கொண்டும் வாக்குவாதத்தில் ஈடுபடவே கூடாது. தேவ பிள்ளைகள்கிட்ட எந்த விதத்திலும் பகைமை உண்டாக்கவே கூடாது. உலகத்தார் இப்படி நினைக்கிறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த அபிமெலேக்கு அப்படி தான் நினைச்சான். அவன் கர்த்தர் கூட இருக்கிறாரு, அதனால எல்லாத்திலும் அவனை ஆசீர்வதிக்கிறாரு. இவன்கிட்ட நம்ம பகை உண்டாக்கிட்டு இவனுக்கு நாம் துரோகம் பண்ணிக்கிட்டு இவன்கிட்ட தூரமாக இருக்க விட, இவன்கிட்ட இருந்துச்சுன்னா ஒட்டி உறவாடி இவன்கிட்ட சமாதான உடன்படிக்கை செஞ்சால் தான் நாம் நல்லா இருக்க முடியும். இப்போ வந்தான், அவன் சொல்கிறான், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார் என்று கண்டோ, ஆகையால் எங்களுக்கு உமக்கு ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையையே உமக்கு செய்து சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. உண்மையும் சொல்லிட்டான், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சு பாருங்க. இவங்க செஞ்சது பூரா, அபிமெலேக்கும் அவருடைய கூட்டம் செஞ்சது பூரா பயங்கரமான காரியம் செஞ்சாங்க. இவங்க தோண்டின கிணறு பூரா எங்களுக்கு பிடிங்கி வச்சுக்கிட்டு இவங்க இப்போ சொல்கிறாங்க, நன்மையே உமக்கு செய்து உமை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல. மன சங்கடத்தோட தான் அந்த இடத்த விட்டு புறட்டு வந்தாங்க. ஈசா என்னோட தோண்டதை பூரா நம்மளும் வச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லி சங்கடத்தோடு தான் புறட்டு வந்தார். ஆனால் அவன் சொல்கிறான், சமாதானத்தோட நன்மை செஞ்சு நாங்கள் அனுப்பிச்சு விட்டுறான். துரோகம் பண்ணவங்க கூட இப்போது சமாதான உடன்படிக்கை கடந்து வர்றான். ஏன்னா நம்ம வாசிக்கிற ஒருவருடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தான், அவனோடு சமாதானமாக செய்வான். இந்த ஈசாக்குடைய நற்கந்தம் வாசனை இந்த அபிமெலேக்குக்கு வெளிப்பட்டதுனால இப்போ அவன் சமாதான உடன்படிக்கை வந்துட்டான். தேவன் காத்துக்கு தேவ பிள்ளைங்க நம்ம ஜெபிக்க போகிறோம். நாம் எக்காரணம் கொண்டோம் ஒரு தரியிட்ட தானியுடைய சமாதான தானியுடைய நற்கந்தம் விஷ்ணு போல, ஒரு சவுல்கிட்ட தாவீதுடைய நற்கந்தம் விஷ்ணு போல, தேவசம் இருக்கிற நம்மள்கிட்ட இருக்கிற நற்கந்தம் நம்முடைய பழகிற நண்பர்கள், சொந்த பந்தங்கள், உறவுகள்கிட்ட நற்கந்தம் வெளிப்படட்டும், ஜீவவாசனை வெளிப்படட்டும். அது அநேகருக்கு ரட்சிப்புகளாக உண்டாக்குற ஜீவவாசனை இருக்கும் பொழுது இன்னும் அநேகரை கர்த்தரடையில் அவர்கள் நடத்தி வருவார்கள். கர்த்தர் நம்மை அப்படியே கடைசி வரை ஜீவ வாசனையாக பயன்படுத்துவாராக. ஆமென். அன்பின் ஆண்டவரே கோடி ஸ்தோத்திரப்பா. மகிமையின் ராஜாவே, நீ கொடுத்த இந்த புதிய வாரத்திலும் கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருந்து தொழுது கொள்ளவும் ஸ்தோத்திரிக்கவும் ஆராதிக்கவும் வார்த்தையை தியானிக்கும் தேசத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனை அறிகிற அறிவின் வாசனை எங்களிலே வெளிப்படுகிறதாகும். அது ரட்சிக்கப்படுவதற்கு ஜீவ வாசனையாகும் காணப்படத்தக்கதாகும். ஒரு தானியேல் அவனுடைய வாழ்வு தரிவுக்கு ஜீவனுக்குள்ளாய் கொண்டு வருவதற்கு ஏதுவாயிருந்தது போல, பயந்து போய் கடந்த சவுலுக்கு தாவீதுடைய வாழ்வு சாட்சி ஒரு ஜீவனுக்குள்ளாய் கொண்டு வந்தது போல, ஆண்டவரே ரூத்தை ஜீவ வாசனைக்கு கொண்டு வந்த நகோமி போல, ஆண்டு சமூகத்தில் அந்த ரூத்து அவருடைய வாழ்வு பெத்லேகேமிலும் யூதேயாவிலும் அநேகருக்கு அது நற்கந்தமாய் காணப்பட்டது போல, கர்த்தாவே எங்கள் வாழ்வு அநேக ஜீவவாசனை வெளிப்படுத்தத்தக்கதாக நற்கந்தமாய் காணப்படத்தக்கதாக
ஆண்டு சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். துரத்தி விட்ட அபிமெலேக்கு சமாதானத்துக்கு தேடி வந்தான். கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை பகைத்தவர்களும் எங்களை வெறுத்தவர்களும் எங்களை புறக்கணித்தவர்களும் எங்களோட சமாதானத்துக்கு வரத்தக்கதாக கர்த்தர் நீ நடத்த வல்லவராக இருக்கு. இது ஒரு வார்த்தையை கேட்கலாம் மாத்திரமில்லை, நாங்கள் அதை கை கொண்டு கீழ்ப்படி நடக்கலாய் காணப்பட உதவி செய்யும். எங்களுக்குள்ள எப்படியும் நற்சாட்சி காணப்பட, வேத வசனங்கள் எங்களுக்குள் வெளிப்பட, ஆனால் கனி நிறைந்த வாழ்வு எங்களில் காணப்பட உதவி செய்யுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் என் காரணம் கொண்டும் நாங்கள் தேவனுக்கு ஜீவ வாசனையாகவே இருக்க உதவி செய்யும். நற்கந்தமாகவே நாங்கள் இருக்க உதவி செய்யும். அந்த பிள்ளை ஆஸ்வதியும் என்னையும் எங்களையும் நற்கந்தமாய் மாற்றும். ஜீவ வாசனையாய் உலகத்திற்கு நாங்கள் வெளிப்பட உதவி செய்யும். துதி ஸ்தோத்திரம் எல்லாம் ஒருவருக்கு இருக்கும். இப்போது ஒவ்வொரு சந்தோஷமான நினைப்பு அனுப்பும். ஜபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.